காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 90. மனதின் வேற்றுமையால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று கூட இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தினமும் நாம் சொல்லி வருகின்றோம், இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்வான செய்தி கிடைக்க வாழ்த்துகள் என்று. பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வாழ்த்தோடு முன்வைக்கின்றோம். அம்பிகை அதற்கு அருள் செய்ய வேண்டும். வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. பார்க்கடலிலே தோன்றிய அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கிட காரணமாக திருமால் செயல்புரிந்தார். அவருக்கு துணையாக இருந்த அபிராமவல்லி தாயே, நான் பிறந்தும் இறந்தும் வருந்தாமல் இருப்பதற்கு என் இதய தாமரையை தமது பிறப்பிடமாக எண்ணி அம்பிகை எழுந்தருளினாள். எனவே இந்த உலகில் எனக்கு வந்தமையாத செல்வம் ஏதும் உண்டோ என்று அபிராமி பட்டர் அம்பிகையிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றார். ஆம், இந்த விண்ணப்பம்தான் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் வைக்க வேண்டிய விண்ணப்பம். அம்பிகை என் உள்ளத்துக்குள் வந்துவிட்டாள். அடுத்து என் இல்லத்திற்கு நல்ல மனையாள் அம்பிகையின் வடிவிலே வருவாள். வந்திருப்பவள் அல்லது வந்தவள் அம்பிகையினுடைய வடிவம்தான் என்பதை உணர்ந்துவிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய தவறும் கூட நம்மால் மன்னிக்கப்படும். இன்னொன்று, ஈருடல் ஓர் உயிர் ஆனதற்கு பிறகு அங்கே தவறு என்பது ஒன்று உண்டா என்ன? அம்பிகை நமக்கு செய்யக்கூடிய அனைத்தும் நலம் பயக்கும். ஒருத்தருடைய தாலியை இன்னொருத்தர் கட்டிக்க முடியாது. எனவே கரம் பற்றி மங்கள நான் சூட்டி கரம் பற்றிய அந்த பெண்ணை அல்லது நம்மை ஏற்றுக்கொண்ட அந்த மணாளனை நாம் ஒருபோதும் நிந்திக்கக்கூடாது. கணவன் மனைவிகள், கணவனும் மனைவியும் எப்போதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதை அம்பிகையினுடைய பாதகமலங்களில் விண்ணப்பமாக வைத்து, பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து இன்றைய வழிபாட்டை காத்தாயி அம்மனினுடைய பாதங்களில் வைக்கின்றேன். யாரெல்லாம் கணவன் மனைவியாக இல்லாமல் பிரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேரும் சேர வேண்டும், ஒன்று கூட வேண்டும், நிம்மதி தவழ வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.